வணக்கங்க. புதுப்பாலப்பட்டு கிராமத்தில், அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம், சங்கராபுரம் வட்டம், புதுப்பாலப்பட்டு கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குங்க. சின்ன பசங்க படிப்பாங்க அந்த ஸ்கூலில். 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் அந்த ஸ்கூலு. அந்த ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளே பயன்பாட்டில் இல்லாத இரும்பு குப்பை தொட்டி, ராட்சச குப்பை தொட்டி தான். அது மினிமம் 4 அடிக்கு மேலே ஹைட் இருக்கும். அந்த குப்பை தொட்டி வந்து நடு கிரவுண்ட் வச்சுருந்துருக்காங்க. இப்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, நேற்று மதியம் பசங்களுக்கு லஞ்ச் டைம், அது சாப்பிட்டு முடிச்சுட்டு சின்ன பசங்க எல்லாம் ஒரு 10 பசங்க கிட்ட அந்த குப்பை தொட்டியை சுற்றி விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த டோரை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த டோரை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபோர்ஸாக போய் க்ளோஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அதோட 3 சைடு எட்ஜுமே வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஸோ அதில் வந்து விளையாண்டு இருக்கும்போது அப்படி பசங்க ஒரு பொண்ணு தெரியாதனமாக வந்து தன்னோட இடது கையை போய் அது சைடில் வச்சிருக்கு க்ளோஸ் பண்ணுற டைமில். அப்போ க்ளோஸ் பண்ண பசங்க விட்ட உடனே ரொம்ப ஃபோர்ஸாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ வந்து அந்த பொண்ணோட இடது கையில் இருக்க நடுவிரல் மற்றும் மோதிர விரல் பாதிக்கு மேலே கட் ஆகிடுச்சிங்க. இதுக்கு விஷயம் தெரிஞ்சு உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு ஹாஸ்பிட்டல் போனப்போ வந்து அங்கே மருத்துவரோட அறிவுரையின் பேரில் வந்து விரலை கட் பண்ணி தான் ஆகணும், ரத்த ஓட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து நேற்று ஆப்ரேஷன் ஆகிட்டு பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இனிமேட்டு அந்த பொண்ணை வந்து ஊருக்குள்ளே அது ஒரு மற்றவங்க பார்வைக்கு வந்து ஒரு ஊனமுள்ள பொண்ணை தான் பார்ப்பாங்களே. இது வந்து பசங்க மேலே தப்புன்னு சொன்னால் எனக்கு தெரியலைங்க. பசங்களுக்கு தப்பு கிடையாதான் நான் சொல்லுவேன். ஏன்னா சின்ன பசங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க, சின்ன பசங்க ரொம்ப ஆக்டிவாக பிரிஸ்காக பிரேக் டைம் விளையாண்டு தான் இருப்பாங்க. தேவையில்லாமல் பயன்பாட்டில் இல்லாத குப்பை தொட்டியை ஸ்கூலுக்குள்ளே அது நடுகிரவுண்டில் வைக்கிறதுக்கு தலைமை ஆசிரியர் எதுக்கு அனுமதி கொடுக்கணும்? இது மட்டும் இல்லாமல் பல டைம் இதே மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்காமா, சின்ன சின்ன இன்சிடென்ட் நடந்திருக்காமா. நான் வந்து ஆசிரியர்கிட்ட பேசும்போது எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் இது. ஒன்று, நான் தலைமை ஆசிரியர் மேலே தப்பு சொல்லுவேன். 2வது, பசங்க மேலே அக்கறையே இல்லாமல் ஸ்கூல் கிரவுண்டு ஒன்றும் குப்பை தட்டி கொட்டுறதோ குப்பை கொட்டுற இடமோ கிடையாது. தேவையில்லாத பொருளாக நீங்கள் கொண்டு அடுக்கி வைக்கிறதுக்கு. இதுக்கு நான் 2வது காரணம் ஊர் நிர்வாகத்தை தான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கேள்விக்குறின்னு அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா பெண் பிள்ளை வேறு, கிராமம் வேறு, பார்க்குறவங்க பார்வை ஊனமுள்ள பொண்ணை தான் பார்ப்பாங்க. ஸோ இவங்க மேலே எனக்கு தப்புன்னு தோணுது. நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு கரெக்டுன்னு பட்டுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை, இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.